லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேலைங்க எப்படி கஷ்டப்படுவாங்க? 400 ரூபாய் கேஸ் வந்து 1500 இப்போ எலெக்ஷன் வருதுன்னா விலை கம்மி பண்ணி வைக்கலாம். இவெல்லாம் ஃப்ராடு இல்லையா? இதெல்லாம் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்கிறவங்க தான் வாயில் வந்ததை பேசுவானுங்க. எங்கெல்லாம் மெண்டலுங்க. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரணும் இல்லையா? உலகமே அழிகிற வரைக்கும் வராது. அதுதான் அந்த காலம். இப்போ அழிஞ்ச கூட வர மாட்டானுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்களா பிஜேபி? 15 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? அது அப்படியே ஆவியாக போயிடுச்சு. அதே தான் அவங்க என்ன உறுதி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்குறதில்ல. 15 லட்சம் நான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டு போடுற டெபாசிட் பண்ணணும்னு சொன்ன மாதிரி இதுவும் வந்து நடக்காத காரியம். வீட்டுக்கு ஒருத்தர் வேலைங்கிறது நாட் பாசிபிள். கண்டிப்பாக அது நடக்காத காரியம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அரசு உத்தியோகங்கிறது அவன் வந்து நிச்சயமாக நடக்காத காரியம். ஒன்று. ரெண்டாவது வந்து 2024 தானே, 26 ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் இல்லையா? அசம்பிளி எலெக்ஷனில் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி வராதுங்க. டெஃபினட்டாக வராது. ஓட்டு வேணால் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம். ஒவ்வொரு வீட்டில் அரசியல் வேலை எப்படிமா அரசாங்கத்தில் கொடுக்க முடியும்? கஜானாவே காலின்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி அரசு வேலை கொடுப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும்? அதெல்லாம் போய் பிரச்சாரம் வராது. பாஜக எப்படி வரும்? பாஜக இங்கே வேலையே கிடையாது. அவங்களோட என்ன இருக்குது? தமிழனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவனுக்கு இந்திக்கார கட்சியாது. தமிழன் கட்சியே கிடையாது. சரிங்களா இல்லையா? அவ்வளோதான். அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. அவங்க ஏற்கனவே 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டே கொடுக்கல. இதில் தமிழ்நாட்டில் எங்கேருந்து கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் சும்மா பொய்யாது. அவங்க இது மாதிரி மக்களை ஏமாற்றுவாங்க. அவங்க வடநாட்டில் ஏமாத்துற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியாது யாரும். ஆனால் அவங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, அது உறுதி அவங்க சொல்லி தானே ஆகணும். அவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால அது மாதிரி பேசி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. அது ஒரு கட்சின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிது. 26 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் நிறைய பேர் ராமதாஸ் கூட சொல்கிறாரு வருவான். வரதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. டிஎம்கே ஏடிஎம்கே தான் வரணும். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதாக நீங்கள் ஒரு தகவலை சொல்லி கேள்வி கேட்டுள்ளீர்கள். அண்ணாமலை அவர்களே முதலில் அரசு பணியில் இல்லை. அவரே தனது பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார். அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பாஜக ஒருபோதும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. பாஜக ஆட்சிக்கு வருவதே சந்தேகம் என்ற நிலையில் இவர் வந்தால் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்பதெல்லாம் கற்பனைவாதம். இது ஒருபோதும் நடக்கவே நடக்காத காரியம். தமிழில் பழமொழி சொல்வார்கள், அத்தைக்கு மீசை முளைத்தால் மாமா என்று. அது போன்ற கதை தான் இது. ஆகவே அண்ணாமலை கற்பனையில் வேண்டுமானால் ஆட்சி அமைத்து கற்பனையில் வேண்டுமானால் வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் ஒழிய உண்மையில் யதார்த்தத்திற்கு அது புறம்பானது, நடக்கவே நடக்காது. அண்ணாமலையின் அகில இந்திய தலைவராகவும் பாரத பிரதமருமாக நரேந்திர மோடி அவர்கள் இது போன்ற வாக்குறுதிகளை கூறிதான் மத்தியில் ஆட்சியை பிடித்தார். ஆனால் இதுவரை எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் இல்லை. ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை தருவேன், இத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை தருவேன் என்று கூறினார். 10 ஆண்டுகள் நிறைவடைய போகின்றது. இதுவரை எதுவுமே நடைபெறவில்லை. இன்னும் அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இளைஞர்களை பார்த்து நீங்கள் பக்கோடாஸ் போடுங்கள் என்று கூறும் அளவுக்கு தான் நாட்டு நிலைமைகள் உள்ளது. ஆகவே பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவிலும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. ஆகவே பாஜகவின் தலைவர் அண்ணாமலையின் கருத்து கற்பனைவாத கருத்து. வேலை இல்லாத ஏதாவது பேசுவானுங்க. என்ன கிடையாது அவங்கள பேசுகிற வேஸ்ட்டு. திருட்டு பசங்க தேவை. இப்போ 10,000 கோடி 3,000 கோடி கட்டி கோயில் தேவையா? ராமரை இல்லைன்னு ஆகிட்டு வந்தாங்களா யாராச்சும்? திருட்டு பசங்களாம் போங்க. இது கண்டிப்பாக சாத்தியம் இல்லைங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டால் மற்ற வேலையை இப்போ பார்க்குறது எப்படி? அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 குடும்பம் இருக்குன்னா 10 குடும்பத்தில் ஒரு ஜவுளி கடை வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க நகைக்கடை வச்சுருப்பாங்க, ஒருத்தர் பாத்திர கடை வச்சுருப்பாங்க. 10 வருஷத்தில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கும் அவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்டு அதை விட்டு போட்டு இவங்களும் இந்த வேலையை விட்டு போக முடியாது. நாங்களும் சொல்லுவேன்,
சொல்லலாம். ராமதாஸ் சொல்லார், திருமாவளவன் கூட சொல்லலாம். ராமதாஸ் எவ்வளோ நாளும் சொல்லலாம், நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் வரணும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? பிஜேபிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குமா? அவங்க ஏடிஎம்கேக்கெல்லாம் அதிகமான கேடர் இருக்கிறது அவங்களுக்கு தான். இந்த அவங்க கூட்டணியில் இருந்தால் வரலாம். அவரே செய்யணும், எப்படி செய்வார்? நரேந்திர மோடிக்கு அங்கே அப்போசிஷன் கிடையாது, செகண்டரி இல்லை. வேறு ஆள் இருந்தால் அங்கேயும் மாறலாம். ஸோ அங்கே அவர் வரலாம். இங்கே அண்ணாமலையெல்லாம் வர்றது கஷ்டம். ஏன்னா பெரியார்லாம் இருந்திருக்காரு இங்கே. கட்சிக்கு வருமானது தெரியல எனக்கு. ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம் எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது வந்து சாத்தியம் இல்லை, யார் வந்தாலுமே அது சாத்தியம் இல்லை. அதனால் இவங்க வந்தால் மட்டும் கொடுத்துருவாங்கன்றதும் சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ உறுதியாக அது சொல்லுவாங்க, எல்லோரும் தான் என்னென்னமோ சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு தேனாறு ஓட போகுதுன்னாங்க, ஓடுதா? ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு. அது அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வந்து தமிழ்நாடு மக்களுடைய மனநிலை தெரியாது. மக்கள் வந்து தேர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் டிஎம்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அலைடு குரூப்ஸு, அதுக்கப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் வரும். ஆனால் காங்கிரஸும் டிஎம்கேலாம் அலையன்ஸ் இருக்கிறனால, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் அலையன்ஸ் இருக்கிறனால அது டெஃபரெண்ட்டாக மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ணா டிஎம்கேலாம் டெஃபரெண்ட்டாக வராது. அண்ணா டிஎம்கேலாம் வராது. ஹூ வில் பி த சப்போர்ட் ஆஃப் அண்ணா டிஎம்கே? அது ஜெயலலிதாவோட போயிடுச்சு. அதனால் வந்து அதுவும் வராது. அண்ணா டிஎம்கேலாம் வரவே மெஜாரிட்டியெல்லாம் வராது. அரசியலில் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அண்ணாமலையின் கருத்து வந்து யதார்த்தத்திற்கு புறம்பான கருத்து. அவர் நிறைய விஷயங்களை கற்பனையிலே பேசி கொண்டு இருக்கிறார். சமீபத்தில் கூட பத்திரிகையாளர்களை குறித்து மிகவும் தவறான முறையில், அவதூறான முறையில் பல கருத்துக்களை குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களிலும் மிகப்பெரிய கண்டனங்களை பெற்றவர் அவர். இவருடைய வாய் துடுக்கின் காரணமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கூட்டணியை அவர் கூட்டணியிலிருந்து விலகி சென்றது. தற்பொழுது சில கட்சிகள் அவருடைய தலைமையை ஏற்று அந்த பாஜக கூட்டணிக்கு தமிழகத்தில் செல்வதாக உள்ளது. அவர்களும் இறுதி நேரத்தில் அண்ணாமலையின் வாய் துடுக்கின் காரணமாக நிச்சயமாக அந்த கூட்டணியை நீடிக்க மாட்டார்கள். இப்பொழுது உள்ள பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருமே கூட அண்ணாமலையை மாற்றினால்தான் தமிழ்நாட்டில் நாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 1 சீட்டு 2 சீட்டையாவது பெற முடியும் என்று கூறும் அளவுக்கு தான் நிலைமை உள்ளது. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தில் அண்ணாமலை இந்த தலைவர் பதவியில் இருப்பாரா என்பதை சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் 2026 ஆட்சிக்கு வருவதோ ஆட்சியை பிடிப்பதோ என்பதெல்லாம் நடக்காத காரியம். தமிழ்நாட்டில் பிஜேபி வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமம். முயற்சி பண்ணணும் மக்கள் மத்தியில். ஆனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க இல்லையா? அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, நமக்கு என்ன அதில் இருக்குது. ஆனால் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சுதந்திர அடைஞ்சாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜனங்க இப்படியே கஷ்டத்துலேயே இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவ்வளோதான். யார் வந்தாலும் கொடுக்க போகிறாங்க. அண்ணாமலை பார்க்குறீங்க? அதான் நான் தான் சொல்லிட்டேனே, எல்லா பாலிட்டிஷியனும் ஏதாவது டால் ஹோப்ஸ் கொடுக்க வேண்டியது தான். வந்ததுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன்னுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு ஊருக்கு ஒரு வேலை தரேன்னு சொல்லி புதுசாக அந்த இப்போ சொன்னாங்கல்ல, முதல்ல எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. அப்புறம் பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அதுக்கு தகுதியானவங்களுக்கு தான் கொடுப்பேன்னாங்க. அதே மாதிரி வந்தோடனே ஒரு ஊருக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன்ருவாங்க. அதெல்லாம் உண்மையில் நடக்கிற வேலை இல்லாமல் அது எல்லாம் பேசுறதோட தேர்தல் வரைக்கும் பேசுவாங்க. தேர்தல் முன்னிட்டா ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. வாய்ப்பு இருக்குது, சதவீதம் கம்மி. ஆனால் மோடி அந்த ஜாதகம் பார்த்து சொல்கிறாங்க மோடி வருவார்னு. அது ஆண்டவங்க தான் தெரியும். ஆனால் பேலட் பேப்பர் கொண்டு வந்தால் தான் தெரியும் யாருக்காதையும். மிஷின் ஓட்டு வரைக்கும் ஏதோ கோல்மால் நடக்கும். இதை கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு உறுதிமொழி கொடுக்குறது இயற்கை. அதை யாரையுமே நம்ம இப்போ குத்தம் சொல்ல முடியாது. அவங்க அது வரும்போது தான் அது தெரியும். அது எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான். எல்லா பாலிட்டிஷியனும் ஏமாத்துகிற வேலை தான். அது அவங்களும் ஒரு ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். இல்லை இப்போ இவன் தான் நல்லவன் அவன் தான் நல்லவன் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே பாலிட்டிக்ஸ் அரசியல்னாலே துட்டு சம்பாதிக்கணும், அதுக்கு தான் வராங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய அரசு நல்லா ஆணிதனமாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டு, அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வந்து நாங்கள் அரசு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு முதல்ல ரிப்ளை பண்ணிட்டல. அதான் அவர் அவ்வளோ உறுதியாக வின் பண்ணவும் முடியாது, ஒவ்வொரு வீட்டுக்கு அரசு வேலை கொடுக்கவும் வின் பண்ணவும் முடியாது, ஒவ்வொரு வீட்டுக்கு அரசு வேலை கொடுக்கவும் முடியும். அப்படியே
அதாவது வின் பண்ணவே மாட்டாங்க. அப்படிங்கும் போது அரசு வேலையை பற்றி நம்ம பேச முடியாது. அரசு வேலையை எப்படி அவங்க வின் பண்ணுவாங்க? பிஜேபி எப்படிங்க வரும் தமிழ்நாட்டில்? பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வராது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ எல்லோரும் அகேன்ஸ்ட் மோடி இருந்தாங்க. இப்போ அவர் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு வெளிநாடுகளாக போனார் வந்தார். அப்புறம் அந்த இன்டர்நேஷ்னலி ஈஸ் வெரி ஃபெமிலியர் பர்சன், பட் நாட் இன் இந்தியா. Internationally, he is a very popular person internationally. But in India, North India people are almost supporters. Not in Tamil Nadu, not in 4 states of South India. அதாவது வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்புனா அது கேள்வி தான். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவரோட முயற்சி தான் எல்லாமே. அவர் வந்தால் நல்லாயிருக்கும், முயற்சி தான்.